பேரவி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகமும் சிவாவும் அந்த நகையை தேடி எல்லா பக்கட்டும் ஒவ்வொரு இடமா போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிற தகவலை வச்சு அடுத்துன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா சிந்துவை போட்டு இப்போ சினேகா காசு கொடுத்ததுனால தேவராஜன் வந்து எல்லாம் பேசினதுனால போட்டு அந்த போலீஸ் அந்த லேடி போலீஸ் இருக்காங்களா அவங்க போட்டு அடின்னு அடித்து அப்படியே அவங்களை ரொம்பவுமே காயப்படுத்திடுறாங்க. அவங்க அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க. இப்போ சஞ்சய் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாரு. இருந்தாலும் அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்க சொல்லி எந்திரிச்சு உட்கார சொல்லி அது மாதிரிலாம் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகமும் சிவாவும் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சி கடைசியில் கரெக்டாக அந்த திருடன் இருக்காங்களா அந்த நகையை உருக்குறாங்கல்ல அவங்களே போய் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. முதல்ல கேட்டதுக்கப்புறம் இல்லை அப்படி இப்படின்னாலும் அப்புறம் அவங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்க இதில் அப்படி ஒரு கவனிப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நகையெல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. நல்லா 2 அடியை போட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு யாரா என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது எனக்கு யார் என்னெல்லாம் தெரியாது காசு கொடுத்து இந்த மாதிரி உருக்க சொன்னாங்கன்னு சொன்னதுமே காரில் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நேராக இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வராங்க. இப்போ ஆறுமுகம் தான் கார் ஓட்டுறாரு. பின்னாடி சீட்டில் பார்த்தோம்னா அந்த நகையை உருக்கிறவரும் கூட பார்த்தோம்னா சிவாவும் உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் சிந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே ரொம்பவுமே களைச்சி போய் உட்காந்துருக்காங்க. இப்போ சஞ்சய் கிட்ட வந்து எல்லாம் ஒப்படைச்சி எல்லா விஷயமும் சொன்னதுமே சஞ்சய்க்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சரி இப்போ அவன் எப்படி இருப்பான்னு வரைஞ்சி காட்டுன்னு சொல்லி அங்கே ஸ்டேஷனில் இருக்க இன்னொரு சின்ன போலீஸ்கிட்ட சொல்லி வரைய சொல்கிறாங்க. அவங்க வரைஞ்சி அந்த பணம்லாம் காட்டுறாங்க. ஆனால் அதை பார்க்கும்போதே சஞ்சய்க்கு வந்து தெரிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன் எசைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த ஃபோட்டோவை காட்ட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சீக்கிரம் கோயிலில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சஞ்சய் அதே நேரத்தில் அவங்க போலீஸ் அவங்கலாம் எல்லாம் ஒரு பக்கட்டும் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஆறுமுகம் சிவா அந்த நகை திருடினவங்க நகை சஞ்சய் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிந்து எல்லாரும் சேர்ந்து காரில் அப்படியே கிளம்பி வேகமாக இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கோயிலில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா இப்போ நகை அதாவது கோயிலோட நகை காணா போச்சு இல்லை அதனால் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணியை வந்து பதவியை விலக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா அன்னபூர்ணி ஒத்துக்கிறாங்க. ஏன்னா நகை காணா போச்சு அடுத்து பார்த்தோம்னா இவங்க தலைவர் பதவியில் இருக்க முடியாதுமே அடுத்து யாருங்கிறத நீங்களே உங்கள் வாயில் சொல்லிடுங்க அப்படிங்கும்போது மகாவை தலைவராக சொல்கிறாங்க. மகாவுக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் தான். ஆனால் மகாவெல்லாம் பார்க்கும்போது ஒரு பழைய மகா இருந்தாங்களா அவங்க சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா எசகி இவங்களாம் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக எழுதி பேசி எல்லாம் கையெழுத்து போகிற நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ வந்து சிவா தான் சொல்கிறாரு பெரியமா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. கடைசியில் அவங்களாம் வர்றதை பார்த்ததுமே இங்கே எசகியை பார்த்தா போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. எசகி தான் பார்த்தா தெரிஞ்சு போயிடலாம் அடையாளம் தெரிஞ்சு போயிடல. இப்போ மகாவும் போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறாங்க. ஸ்னேகா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா வந்து எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தோம்னா சிந்து வந்து அந்த நகையெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சி எல்லாம் பேசினதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாம் அப்படியே வாயடைச்சு போய் அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிவா அதே நேரத்தில் ஆறுமுகம் சிவா சிந்து இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அந்த பக்கத்து இப்போ சஞ்சய் இருக்காரு. கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த நகை திருடினவங்க அவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நகையெல்லாம் ஒப்படைச்சதுக்கப்புறம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எல்லாம் இது பண்ணிடுறாங்க. இப்போ தான் பார்த்தா சிந்து வந்து செம்மையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுச்சு. அதனால தான் அடிக்கடி கூட திக்கிறேன். ஏன்னா இன்றைக்கான எபிசோட் உலகத்தில் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா தப்பு சொல்கிறது ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுவாங்க. அவங்க மேலே தப்பு இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து அவங்கள மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட்லையும் சிந்து வந்து அதை கரெக்டாக கேட்டுடுறாங்க. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது சிந்து கரெக்டாக அதே வார்த்தை தான் கேட்குறாங்க. நீங்கள்லாம் வந்து தப்பு இருக்குங்கும் போது ஆளாளுக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்க. இப்போ என் மேலே தப்பு இல்லைங்கும் போது என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு கூட யாருக்கும் தோணலை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.